Hi students, welcome back to Only One Marks channel. So in the video la 11th standard physics most important most repeated 5 mark questions பார்த்துடலாம். இப்போ பார்க்க போற கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு 5 மார்க் கூட மிஸ் ஆனதே கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்க லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் நம்மளோட ஸ்டூடெண்டோட கொஸ்டின் பேப்பர் எல்லாம் 5 மார்க்ஸும் வந்திருந்தது. ஓகேவா? அதனால நீங்க பயப்படாம இந்த 5 மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகே, ஒன் பை ஒன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், படிடா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சாப்டர் 1லேருந்து பார்த்துடலாம். தமிழ் மீடியம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ சாப்டர் 1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிட்டர்மினேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் மூன் ஃப்ரம் எர்த், வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 14 இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பெண்ட்லம் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் லெசனில் கடைசியில் இருக்கும். சிம்பிள் பெண்ட்லம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க். இதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப், நெக்ஸ்ட் ரூல்ஸ் ஃபார் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ரவுண்டிங் ஆஃப் விட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஃபர்ஸ்ட் லெசன் 5 மார்க் வரல, அப்போ இந்த வருஷம் இதுலேருந்து 5 மார்க் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 4 கொஸ்டின் படிச்சீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? சாப்டர் 2 போயிடலாம். வெரி ஈஸி சாப்டர் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலேஷன் ஆஃப் அடிஷன் வந்து இந்த பித்தாகரஸ் தியரம் பேஸ் பண்ணியிருக்கும், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ், வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ். ரெண்டுமே ஒரே மாதிரி கொஸ்டின், ஈஸியாக இருக்கும். ஸ்கேலார் ப்ராடக்ட்னா a டாட் பி ஈக்குவல்ஸ் டு ஏபி காஸ் தீட்டான்னு எழுதுவோம். வெக்டார் ப்ராடக்ட்னா a கிராஸ் பி ஈக்குவல்ஸ் டு ஏபி சைன் தீட்டான்னு எழுதுவோம். இந்த ரெண்டுத்தை வச்சு தான் 5 மார்க் ஃபுல்லாகவே அட்டன் எழுதிடலாம், மேக்ஸ் மாதிரி ஈஸியாக இருக்கும் இந்த ரெண்டு கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போன வருஷம் கேட்டுட்டாங்க, ஈக்குவேஷன் ஆஃப் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயரே கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த வருஷம் வரதுக்கு வந்து சான்ஸ் கம்மி. ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ரொஜெக்டல் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன், ப்ரொஜெக்டல் அண்டர் அண்ட் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லாஸ்டா பார்த்தீங்கன்னா டிரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், இதுவே 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஒரு கொஸ்டின் தான் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3லேருந்து 1 வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா 5ம் 6ம் இதுலேருந்து ஏதாவது 1 வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் வந்து உங்களுக்கு கேரண்டி. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம தேர்டு ஃபோர்த்துன்னு போக வேண்டாம். நெக்ஸ்ட் எங்கே போயிடலான்னு பார்த்தீங்கன்னா 5th போயிடலாம். ஏன்னா அதுக்கு 5 மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்கு. ஸோ இந்த ஆர்டர்லேயே கூட படிங்க. 5th சாப்டர் இதில் நல்லா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராட், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டிஸ்க், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிங், மூணுமே கொஞ்சம் லைட்டாக ஒரே மாதிரி தான் இருக்கும். போன வருஷம் ரிங்கு கேட்டாங்க, அப்போ இது வரதுக்கு ரிங் வரதுக்கு சான்ஸ் கம்மி. அப்போ வேற என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா parallel axis theorem, perpendicular axis theorem. அப்போ இந்த வாட்டி லாஸ்ட் டைம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டதுனால இந்த வாட்டி வந்து உங்களுக்கு parallel axis theorem அப்படி இல்லைனா perpendicular axis theorem வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் ஸ்டில் எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா ஒரு 5 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம். எக்ஸ்பிளைன் டைப்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம், பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட் அண்ட் கர்வ்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு 5 மார்க் ஈஸி. ஸோ இது தேர்ட் சாப்டர். நெக்ஸ்ட் ஃபோர்த்துக்கு போயிடலாம். ஃபோர்த்தும் இம்பார்ட்டன்ட், சாரி இப்போ பார்த்தது 5th, இப்போ நெக்ஸ்ட் தேர்டுக்கு போயிடலாம். ஓகேவா? எக்ஸ்பிளைன் த மோஷன் ஆஃப் 2 bodies in contact on horizontal surface. இதுல வந்து எல்லாமே வந்து நிறைய கொஸ்டின் இருக்குன்னு பார்த்து பயப்படாதீங்க. எல்லாம் மேக்ஸ்ல சம் மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்துட்டா அதை பேஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் போடுவீங்க. ஈஸி சாப்டர் தான், மேக்ஸ் மாதிரி சம் மாதிரி போடணும். செகண்ட், ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், யூஸ் இட் டு ஃபைண்ட் த recoil velocity of gun, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த மோஷன் ஆஃப் blocks கனெக்டட் பை string in vertical motion, horizontal motion. லாஸ்ட் டைம் வந்து vertical motion 5 மார்க்ல கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் போன வருஷம் 5 மார்க்ல கேட்டிருந்தாங்க. புஷ் ஆர் புல் போன வருஷம் கேட்கல, அப்போ இந்த வருஷம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. வேணா 3 மார்க்ல கேட்டிருக்காங்கன்னு செக் பண்ணிக்கிறேன். 5 மார்க்ல கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா 3 மார்க்லயும் வரும். ஸோ லாஸ்ட் டைம் வரல புஷ் ஆர் புல், அது முன்னாடி வருஷம் வந்தது. அப்போ இந்த வருஷம் வரதுக்கு வந்து நிறைய சான்சஸ் வந்து அதிகம், புஷ் ஆர் புல். ஸோ இது வந்து சாப்டர் 3. இதுலேயே இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலும் பார்த்துக்கலாம். எக்ஸ்பிளைன் த நீட் ஃபார் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ். இது எல்லாமே மேக்ஸ் மாதிரி ஈஸியாக இருக்கும். பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் எல்லாமே ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு போடணும், செம்ம ஈஸியாக இருக்கும். எக்ஸ்பிளைன் பார்ட்டிகல் மூவிங் இன் அன் இன்க்ளைன் பிளேன், ஃபைண்ட் ஆக்சலரேஷன், ஸ்பீட் ஆஃப் ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட், ஃப்ரீ பாடி டயக்ராம். நெக்ஸ்ட், வெஹிக்கிள் ஆன் லெவல் சர்க்குலர் ரோடு, சென்ட்ரிபிட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சென்ட்ரிபிட்டல் போன வருஷத்துக்கு முன் வருஷம் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. briefly explain the origin of friction, show that it in an inclined plane angle of friction is equal to angle of repose. இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் தான். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தேர்ட் சாப்டர்ல வந்து ஒரு 5 மார்க் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லாஸ்டா 4th போயிடலாம். இந்த வீடியோல வால்யூம் 1 மட்டும் பார்க்கலாம், நாளைக்கு வந்து செகண்ட் வால்யூம் சேர்த்து பார்த்துக்கலாம். ஓகேவா? சாப்டர் 4ல பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஒர்க் எனர்ஜி தியரம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒர்க் எனர்ஜி தியரம் ஒன்று 5 மார்க்ல கேட்கலாம், டெஃபினட்டா 3 மார்க்ல வந்து கேட்பாங்க.
What is inelastic collision? Derive an expression for loss of kinetic energy and perfect inelastic collision. Explain elastic potential energy with spring mass system. Very important பார்த்தீங்கன்னா arrive at an expression for elastic collision in one dimension and discuss various cases. இந்த கொஸ்டின் தான் வந்து இருக்கிறதுல வெரி இம்பார்ட்டன்ட். போன வருஷம் கேட்கல, அப்போ இந்த வருஷம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த 5th கொஸ்டின் ஓகேவா? எலாஸ்டிக் கொலிஷன் இன் ஒன் டைமென்ஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒர்க் எனர்ஜியும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷனல். derive an expression for the velocity of body moving in a circle and also find the tension at the bottom and top of the circle. இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ரிலேஷன் பிட்வீன் பவர் அண்ட் வெலாசிட்டி இதுவும் அடிஷ்னலாக, இது 3 மார்க்ல வேணா கேட்கலாம். லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி இன் பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் இன்னும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதுவும் 3 மார்க்ல வேணா வரலாம். பட் இந்த லெசன்ல வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் எனர்ஜி தேரம் ஒன்று, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், 4th இம்பார்ட்டன்ட், 5th வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அவ்வளோதான். வால்யூம் 1 இதில் வந்து பார்த்துக்கலாம். வால்யூம் 2 வந்து நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எல்லாம் 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணலாம். 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸும் கம்மிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறோம், அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. எக்ஸாம் நல்லா எழுதலாம். ஸோ தேங்க்யூ.